இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ் வந்து போகணும். லாஸ்ட் இயர் ஒரு விஸ்டம் டூத் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது டிசைட் பண்ணேன் இனிமேல் டென்டலுக்காக ஹாஸ்பிட்டல் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நினச்சதோ என்னவோ இப்போ வரைக்கும் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டே இருக்கேன். தீபாவளி அப்போ வந்து எழில் என்னுடைய தாடையில் இடிச்சிட்டான். அப்போ வீக்காக வந்தது. அதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது தெரிஞ்சது இன்னும் 3 விஸ்டம் டூத் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அது 3மே வந்துட்டு தாறுமாறாக இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. அதை நார்மல் ப்ரொசீஜரில் எடுக்க முடியாது, ஆப்ரேஷன் தியேட்டரில் அனஸ்தீஷியா கொடுத்து தான் எடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு வந்தது. சரி, ஓகே, அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நோ, அது வந்து எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சைனஸ் கிளாண்ட் வரைக்கும் வந்துட்டு வேறு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு இம்ப்ளான்டேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு வந்து சஜஸ்ட் இது பண்ணிட்டாலே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து செட்டில் ஆகிடும்னதுனால இம்ப்ளான்ட்டும் வந்து பண்ணியாச்சு. இது பண்ண பிறகு புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்தது. என்னோட இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு செட்டில் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு மூவ் ஆன் ஆயாச்சு. அதுக்கு அப்பாயின்மெண்ட் தேர்ஸ்டே தான். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்து போயாச்சு.